ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பா வீட்டு தோட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்பா வீட்டு தோட்டம்னு பார்க்குறீங்களா? அம்மா வீட்டுக்கு வந்து லீவுக்கு போயிருக்கும்போது நான் அந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நான் லாஸ்ட் இயர் பார்த்ததை விட செடிகள் நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஒரு நல்ல பெரிய மாற்றம். ஏன்னா வந்து நிறைய செடிகளில் வந்து பல வகை மரங்கள் எல்லாமே காய்கள் பிஞ்சுகள்லாம் விட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கார்டன் கூட ரொம்ப நீட்டாக அப்பா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு வந்து 75 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 75 வயசுலேயுமே அப்பா வந்து நல்லா கார்டனிங் வந்து நல்லா சூப்பராக நல்லா பார்த்துட்ருக்காங்கன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. ஸோ நமக்கு கூட அப்பப்போ அந்த கார்டனை பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா சோம்பேறித்தனம் இருக்கும், அப்புறமா வீட்டில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதனால் செடிகளை பார்க்காம விட்டுடுவோம். வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா செடிகளை கவனிக்காமல் விட்டுடுவோம். பட் இருந்தாலும் அப்பா வந்து இந்த வயசுலேயுமே அப்பா வந்து நல்லா கார்டனிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செடிகளெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. பாருங்கள், அவ்வளோ செடிகளும் அவ்வளோ அழகாக இருந்தது. பல வகை மரங்கள் எல்லாமே குட்டி குட்டியான பிஞ்சுகள்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வாழை மரம் வந்து கொலை போட்டது தான். ஸோ அது வந்து என்கிட்ட அப்பா சொல்லி காட்டியிருந்தாங்க. அந்த பாரு வாழை கொலை போட்டுடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பழம் நம்ம எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அப்புறமா நான் எங்கள் கார்டன்லேருந்து கொஞ்சம் பூச்செடி விதைகளும் நான் செடிகளும் கொண்டு போயிருந்தேன். ஸோ அதை வந்து நான் அங்கங்கே அப்படியே நட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வந்து காய்கறி செடிகள் அப்பா வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். பட் அப்பா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பல வகை மரங்கள், கரும்பு செடி, தென்னை, அப்புறமா பப்பாளி, அந்த மாதிரி வாழை, மாதுளை, கொய்யா, அந்த மாதிரியான செடிகள்லாம் அப்பா நிறைய மரங்கள் எல்லாமே அப்பா வச்சு விட்டுருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செடிகள் கார்டனிங் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமானதாக ஆயிடுச்சு. இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி அதை வந்து நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்றதுங்கிறது நமக்கு வந்து இப்போ ஒரு வரப்பிரசாதம் தான், கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டவுனில் இருப்பாங்க, அவங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இருக்காது, சின்ன பால்கனி இருக்கும், அதிலே அவங்க செடிகள் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு இல்லை இடம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த சின்ன ஸ்பேஸ்லேயே நான் வந்து செடிகள் வச்சு வளர்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன செடிகள் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வில்லேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தானே. ஏன்னா நம்ம நினச்ச அளவுக்கு செடிகள் வளர்க்க முடியுது, காய்கறிகள் அறுவடை பண்ணிக்க முடியுது, பல வகை மரங்கள் வச்சு அதுலேருந்து பழங்கள் நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஏன்னா நான் கூட அப்பப்போ செடிகளை பார்த்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு கார்டனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுடுவேன் சோம்பேறித்தனத்தினால. பட் இருந்தாலும் அப்பா இந்த வயசுலேயும் நல்லா கார்டனிங் சூப்பராக பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்மளும் அதை பார்த்து கற்றுக்கணும் இல்லையா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்பாவோட கார்டன் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கார்டன் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.